ஸ்ரீவில்லிபுத்தூர் வன்கொடுமை சிறப்பு நீதிமன்றம்னு இருக்கு. அந்த நீதிமன்ற வளாகத்துல சுமார் 14 நீதிமன்றங்கள் உள்ளுக்குள்ளேயே அந்த 14 நீதிமன்ற வளாகங்கள் இருக்கு. அந்த கால்வாயை ஒட்டியே குடிசை பகுதியும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பகுதியை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் பேரு. சுமார் ஒரு 36-38 வயசுக்குள்ளதான் இருக்கும். அவர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு வேற சொல்றாங்க. திருமணமானவர், ஒரு குழந்தை உண்டு. மனைவிக்கும் அவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு. அவர்கள் பேர் முனீஸ்வரி. அவர்களுடைய அந்த குடும்ப நல வழக்கு கோர்ட்டுக்கு வந்திருக்கு. அந்த மனைவிக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் வாழ்வாதாரத்திற்கு அப்படிங்கிற தீர்ப்பு இன்று காலை வர இருந்திருக்கு நேற்றைக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு, கோர்ட்டுக்கு சாதாரணமாக யாரு அந்த சிறப்பு நீதிமன்றத்தோட ஜட்ஜி, அவர் தான் அந்த கேஸை விசாரிக்கிறாரு, தீர்ப்பு சொல்ல போறாரு, நீதியரசர் சுதாகர். அவரு தானே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4-5 அடி தான் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 அடி அருவாளை தூக்கிட்டு போய் அவர் மேல வீச பார்த்திருக்காரு. அது அவருக்கு முன்னாடியே தான் விழுந்திருக்கு. நீதிமன்றமே ஒரே பரபரப்பா கிளப்பியிருக்கு. அதன் பிறகு வழக்கம் போல பெரிய பெரிய அதிகாரிகள், எஸ்பி எல்லாம் அதை பார்த்துட்டு பாதுகாப்பு குறித்தெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிருக்காங்க. நீதிமன்றத்திற்கு நீதிபதிக்கு முன்னாடியே 2 அடி அருவாளை தூக்கி போட்டு எனக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த அப்படிங்கிற சூழ்நிலை திராவிட மாடல் ஆட்சியில் நிகழ்வதாக சமூக வலைதளங்கள்லாம் எல்லாரும் இப்ப பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த செய்தி? இதுல என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அதுல அவரு மனைவி பிரிந்ததுனால அந்த சங்க இலக்கியங்கள்லாம் எழுதிருப்பாங்க. இந்த பசலை நோய் இவர் மனசு அதையே பத்தி யோசிச்சு இல்ல அதனாலதானா இல்ல காசு கூட இவர் தீர்ப்பு கொடுத்துட போறாரு, மனைவி குழந்தையெல்லாம் இருக்கு, மாசத்துக்கு நீ 1 லட்சம் ரூபா கொடுக்கணும்பான்னு தீர்ப்பு கொடுத்துட போறோம்னு பயந்துட்டாரா? அப்படின்னா எனக்கே வழி இல்ல, நான் எங்க இருந்து அவ்வளவுதான் கொடுக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா அவர் சொன்ன அந்த ஒரு டயலாக் நம்ம இது சாதாரண மனுஷன் பேசுவானா, புத்தி சுவாதீனமா அவன் ஏன்னா இவங்க கோயில் மேல அடிக்கிறவனெல்லாம் இதாக சொல்ல, நம்ம இது விளையாட்டுக்காக சொல்றேன், சீரியஸ் நோட் இல்லை. ஆனாலும் எதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன், இது திராவிட மாடல்லேருந்து கற்றுக்கிட்டதுனால இதை சொல்கிறேன். அதனால இதை சொல்ல வேண்டியதாக இருக்கு. கோர்ட் எங்கே இருக்கு? எங்கள் ஊரில் கோர்ட்டை கட்டிட்டு எனக்கு எதிராகவே தீர்ப்பு சொல்லுவியா? இப்படி ஒருத்தன் கேட்குறான். நீங்கள் சொல்கிறீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் அப்படிங்கிறீங்க. இது நல்ல மனநிலையில் இருக்கிறவன் சொல்லுவானா அப்படின்னா, அவன் ஒரு திராவிட மாடல் அவன் மூளையில் இறங்கி இருந்தால் மட்டுமே தான் அவன் இப்படியெல்லாம் யோசிச்சிருப்பான். இப்போ இவங்க கேட்குறாங்களே, நாங்கள் கொடுக்குற ஜிஎஸ்டி, நாங்கள் வரி கொடுக்கவில்லை என்றால் இந்தியாவே பிச்சை எடுக்குங்கிறது மாதிரிலாம் இவங்க பேசுகிறாங்களே. நாங்கள் மட்டும் டேக்ஸ் கட்டலன்னு வச்சுக்க, அவ்வளோதான். இப்போ கோயம்புத்தூர்காரங்க சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, ஊபி எல்லாம் அப்படிதான் அப்படின்னு. இப்போ கோயம்புத்தூரில் சொல்லுவாங்க, நாங்கள் மட்டும் வரி கொடுக்கலன்னா மெட்ராஸ் அப்படின்னு தான் அவனும் சொல்லுவான். ஆனால் இதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஜெயரஞ்சன் அப்படியே உருட்டுவார். இப்போ அவர் இந்த எக்கனாமிக் சர்வேலாம் வச்சுட்டு அவர் அந்த 1 ட்ரில்லியனை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் கூட பல பேர் இந்த விவசாயத்துலேருந்து இண்டஸ்ட்ரியை நோக்கி நிறைய பேர் போயிட்டதுனால இந்த முறை நமக்கு விவசாயத்தோட உற்பத்தி குறைஞ்சிருக்குது. எவ்வளோ கூட இதை அது ஒரு மாடிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கணும், மாடுலேஷன் வச்சுட்டு விவசாயம் நாசமாக போச்சு அப்படிங்கிறத எல்லாம் அங்கேருந்து இண்டஸ்ட்ரீஸுக்கு போயிட்டான், எல்லாம் டாஸ்மாக்கு போயிட்டான். பாதி பேர் விவசாய கூலி அது ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு பாக்கி நாள்லாம் டாஸ்மாக்கு உட்காந்துருக்கான். இந்த மற்ற கான்ட்ராக்ட் இந்த வேலையெல்லாம் வட மாநிலத்திலேருந்து பண்ணுறான். ஈவன் கொல்கட்டாலேருந்து எல்லாம் கூட விவசாய வேலையே அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய மெக்கனைஸ் ஆகிடுச்சு, போர் அடிக்கிறதுலாம் மிஷினில் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம். எதுக்குன்னா இந்த திராவிட மாடல்லாம் அவன் முழுசாக உள்வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் கோர்ட்டை கட்டிட்டு எனக்கு எதிராகவே நீ தீர்ப்பு சொல்லுவியா அப்படின்னு சொல்லி அறிவாளை வீசியிருக்கான். இப்போ இது நம்ம கொஞ்சம் ஜாலியாக அப்படி பேசியிருந்தா கூட கொஞ்சம் சீரியஸாக நம்ம பார்ப்போம். ஓய்வு பெற்ற நீதியரசர் ஒரு தடவை இந்த வழியாக அப்படி போகிறப்ப அசோக் பில்லர்கிட்ட அவருடைய பாதுகாப்பு அந்த பிஎஸ்ஓ அவங்க மீதே தாக்குதல் 2 பசங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிட்டனா அவங்க பறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கைது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் போதையில் இருந்திருக்காங்க. காரை ஒட்டி இப்படி இடிக்கிறது மாதிரி தான் அவர் கேட்டது நீதிபதி தான் வந்திருக்காரு. நீதிபதிக்குன்னு ஒரு கார் எப்படி வருவாங்கன்னு அவர் ஓய்வு பெற்றிருந்தா கூட அந்த இதில் வந்திருக்காரு, செக்யூரிட்டிலாம் இருக்குது, அடிச்சிருக்கான். அவன் 2 பேரும் கஞ்சா போதையில் அப்போ இருந்தானா, அதை நம்ம பார்க்குறோம். கோயம்புத்தூரில் கோர்ட்டு வளாகத்து பக்கத்திலேயே வெட்டி வீழ்த்தின பார்க்குறோம். அட்வொகேட்டை திருநெல்வேலியில், இதே திருநெல்வேலியில் வெட்டின அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். ஆகவே சட்டம் ஒழுங்குங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பேசுகிற நமக்கே இப்போ அழுத்து போகுது. பேசுகிறோன்னா ரொம்ப ரெப்புடேஷன் இருக்குதோ அப்படின்னு நமக்கே தோணுது. ஏன்னா எப்போ திரும்ப
டே ஒன்லேருந்தே இருக்கணும். நம்ம பார்த்தோம் அந்த ஆட்சி அமைத்த நம்ம 1 மாதத்துக்கு பண்ணியிருக்கிறோம். 30 நாளில் நடந்த 30 ரவுடிசம் இந்த திமுக ஆட்சியில் அப்படின்னு. அப்போலேருந்து அதுதான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. எதுவும் குறைந்தபாடு இல்லை. கடைசியாக இப்போ பார்த்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா, நாங்கள் சோஷியல் மீடியாலாம் பார்த்து தான் பெட்ரோல் பாம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சோம், எப்படி செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சோம். ஒரு 2 வீலர்லேருந்து அந்த பெட்ரோல் எடுத்து அதை ஒரு பாட்டிலில் நிரப்பி ஒருத்தர் வீட்டில் அடிச்சிருக்காங்க. மதுரையில் தான் நடந்தது. 5 அதில் 3 சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் கூட இப்போ சேர்த்தாங்கங்கிறத பார்க்குறோம். அந்த ஒரு ஸ்கேல் போதும் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இது இருக்குது. அந்த சின்ன அமைச்சர் பெருமக்கள் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிறத வச்சுட்டு நீங்க மொத்த அரசு நீங்க பாருங்க, இப்ப இவரே அந்த பாலமுருகன் ஒரு இண்டிவிஜுவல் தானே, ஏதோ ஒரு இடத்துல நடந்தது, பொறுப்பேற்க முடியும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோர்ட்ல மட்டும் தானே நடந்திருக்குது, மெட்ராஸ் கோர்ட்ல நடந்துருச்சா? அவன் வீட்டுல உள்ள பஞ்சாயத்துக்கு அவங்க கொண்டு வந்து ரோட்ல சண்டை போட்டானா அதுக்கு அரசு எப்படி பொறுப்பு எடுத்துக்க முடியும்? அதான் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லயும் அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றதை பாத்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோர்ட்ல தானே நடந்திருக்கு, மதுரை கோர்ட்ல நடந்துருச்சா, தூத்துக்குடி கோர்ட்டில் நடந்துருச்சா, இல்லை சென்னை ஹைகோர்ட்டில் தான் நடந்துருக்கு. சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இங்கெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க. இந்த ஆட்சியில், இரும்பு கரம் கொண்ட ஸ்டாலின் ஆட்சியில் இது போல இன்சிடென்ட் இனிமே ஒண்ணு கூட நடக்காதுங்க, சொல்லுவீங்களா? குற்றம் செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள்ங்கிற ஆதாரத்தை வேணா கொடுக்கலாங்க. என்ன குற்றம், யாரு என்ன தப்பு பண்ணாலும் அரசு குண்டர் சட்டத்தை தூக்கி போடுவாங்க. அது ஒண்ணுதான் நினைக்கும். இந்த அரசை நோக்கி யாராவது கேள்வி கேட்டானா அவனுக்கு வேணா குண்டர் சட்டம், கரெக்டாக வெள்ளிக்கிழமை நைட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்களே தவிர இவனுக்கு உடனே பாய்ந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, உடனே கைது பண்ணியிருக்காங்களாம். அவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, பச்சாதம். அதாவது அந்த ஜட்ஜே கூட சொல்லலாம் இவன் ஏதோ ஒரு மாதிரி, ஏன்னா அவரும் அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இவ்வளவு சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லி உடனடியாகவே இந்த கோர்ட்டே சோமோட்டோவாக ஒரு விஷயம், எனக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குங்க, நான் இனிமே இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒவ்வொருத்தனும் இதே மாதிரி வந்தானா இப்ப இது முன்னுதாரணம் இருக்கிறதா இல்லையான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இப்போ வெள்ளிக்கிழமை ஏரியர்கள் உடனே இவ்வளவு நேரம் வேற ஏதோ பேசிட்டு இருந்தானே கரெக்டா இங்க வந்துட்டான் பாரு அப்படின்னு நம்மளை திட்ட போறான். இருந்தாலும் நான் சொல்றேன், பூந்தமல்லி கோர்ட்ல இதே போலீஸ் பக்குறதையும் பண்ணா இஸ்மாயில் ஜட்ஜை மிரட்டினாங்களா இல்லையா? சிறப்பு கோர்ட்டு, என்ஐஏ கோர்ட்டு, புலனை கோர்ட்டு, அங்கே அந்த ஜட்ஜை மிரட்டினாங்களா இல்லையா? அதே போல் உடுப்பியில் அந்த இஜாபு பிரச்சனை வந்த பொழுது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய சேர்ந்த நிர்வாகி ஜார்க்கண்டில் நீதிபதிக்கு பண்ணது மாதிரி நாங்களும் பண்ண ஆரம்பித்தா விளக்கமாத்தெல்லாம் எடுத்து அடிப்போங்கிறது மாதிரி மேடையில எல்லாம் எடுத்து காட்டின அந்த இதெல்லாம் பார்த்தா அவருக்கு மன்னிப்பு கடைசியில் கேட்டார். ஆனாலும் கடுமையான தண்டனை இந்த நீதிமன்றம் கொடுத்ததா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குதுல்ல. அதனால இப்போ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் மிரட்டினாங்கன்னா நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு, ஏற்கனவே நீதிபதி தீர்ப்பு சொன்னாலே செயல்படுத்தாத ஒரு அரசு இருக்குது பாருங்க. ஒவ்வொருத்துலையும் ஒரு டிட்டோரியேஷன் நடக்குதுங்கிறதுக்கு சொல்றேன். தீர்ப்பு கொடுத்தா இந்த கவர்மெண்ட்டே செயல்படுத்தாது அப்படி. இப்போ நாளைக்கு ஜட்ஜ் இப்படி நினைக்கிறார், நம்ம என்னதான் தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்க செய்ய போறதில்ல, இது எதுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு அப்படின்னா. இப்போதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, நீங்கள் எல்லாத்தையும் டைம் ஃப்ரேம் இல்லாமல் இஷ்டத்துக்கு நீங்கள் அடுத்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இந்த கோர்ட்டு தள்ளுபடி, எதுக்காக 29ஆம் தேதி ஏப்ரலுக்கு நீ தள்ளுபடி பண்ணுற, அதை நீ சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுன்னு இப்போ சுப்ரீம் கோர்ட் கேட்குது. இப்போ இது மாதிரி மிரட்டினான்னா எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது? இப்போ அவன் நல்ல நிலைமையில இருக்கிறானா, அவன் வீட்டில் அருவா வச்சிருக்கிறானா, வெடிகுண்டு ஏதாவது வச்சிருக்கானா பார்த்துட்டா தீர்ப்பு கொடுக்க முடியும். ஸோ இது எந்த அளவுக்குன்னா, தமிழ்நாடு எல்லா விஷயத்திலையுமே ஒரு நீதிமன்றம் சொல்லுது, அதை செயல்படுத்தாது, அதை செயல்படுத்தாமல் இருப்பது தங்களுக்கு ஏதோ ஒரு கொடுத்துருக்க ஒரு உரிமை மாதிரி இந்த அரசு நினைக்கிறதுனால அப்பையிலேருந்து சொல்கிறேன், அரசன் எவ்வளியோ குடிகள் அவ்வளி. இப்போ இந்த கவர்மெண்ட்டை பார்த்துட்டு தான் அந்த பாலமுருகன் போன்ற மனநிலை பாதிக்கப்பட்டவனா நல்ல நிலையில் இருக்கிறான்னு தெரியல இப்படி செயல்பட்டுருக்கிறான். இதற்கு கோர்ட்டு ஒரு சிவியராக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த ஜட்ஜு, இது போன்ற ஜட்ஜுகள்லாம் எங்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அந்த லட்சணத்தில் தான் இங்கே தமிழ்நாடு இருக்குன்னு அவங்க சொன்னாதான் மக்களுக்கு முதல்ல புரியும், ஆட்சியாளருக்கும் புரியும். இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு சிட்ட ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, அவங்களும் இனிமேலாவது செயல்படுவாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய பார்வை.